நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். Psalm 69:33. The Lord hears those in need. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆலய வாசலில் நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட எளிய ஆயக்காரனின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், பதில் கொடுத்தார், நீதிமானாய் வீடு திரும்பச் செய்தார். இன்று எளியவர்களான உங்களுடைய என்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், பதில் பெறுவோம். ஆமென். சமாதான பிரபுவே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். கணவன் மனைவி உறவுகளுக்காக, பெற்றோர் பிள்ளைகள் அன்பு உறவிற்காக பாரத்தோடு செபிக்கிறோம். பிரிந்து இருக்கும் குடும்பங்கள் இணைந்து வாழ என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ய. ஆதியிலே மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு குடும்பத்தை உண்டாக்கினீர் அப்பா. குடும்பங்களில் சமாதானத்தை நதி போல பாய்ந்து வரும்படி செய்ய. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறோம் ஐயா. குடும்பங்களிலே சமாதானத்தை தருவீராக. சமாதானத்தை குலைக்கிற எல்லா பிசாசுடைய கட்டுகளையும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய கிருபையினால் பிள்ளைகளை குடும்பங்களை நிரப்பும். உயிருள்ள நாள் வரை குடும்பமாய் வாழ்ந்து சாட்சியாய் வாழ்ந்து உடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.